Hi friends, Bashas kitchen la இன்னைக்கு நம்ம lunch combo recipes பார்க்க போறோம். Lunch combo ல vegetable kuska ஓட சேர்த்து ஒரு sweet corn gravy recipe வீட்ல எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க பார்க்கலாம். லஞ்ச்ல பட்டாணி அப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு குஷ்கா ரெசிபி எப்படி செய்யறது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பாஸ்மதி அரிசியை தண்ணியில ஃபர்ஸ்ட் ஊற வச்சிருங்க ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷத்துக்கு. ரெண்டு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உங்ககிட்ட பச்சை பட்டாணி இருக்கு அப்படின்னா நீங்க அதுவும் சேர்த்துக்கலாம். ஃப்ரோசன் சேர்த்துக்காம பச்சை பட்டாணியாவே சேர்த்துக்கோங்க. ஒரு பிளெண்டர் ஜார்ல இஞ்சி பூண்டு அப்புறம் பச்சை மிளகாயை போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமா தண்ணி விட்டு இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்க ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான உப்பு, மஞ்சத்தூள் அப்புறம் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து நல்லா இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறோம். ரொம்ப கிறிஸ்பியா ஆக்க வேண்டாம், லைட்டா நம்மளுக்கு இந்த மாதிரி பிரவுன் கலர்ல ஆனா போதும். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்ல இந்த மாதிரி தனியா எடுத்து வச்சிருங்க. இப்போ நம்ம குஷ்கா செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம் அப்புறம் ஒரு ஜாவித்திரி பூ சேர்த்துருக்கேன். நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு அப்புறம் பச்சை மிளகாவை சேர்த்துருங்க. பச்சை மிளகா உங்கள் குழந்தைங்களுக்கு ஏத்தாப்புல நீங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு வெங்காயம் சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி சாட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான கொத்தமல்லி, புதினா, பட்டாணி அப்புறம் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு வதங்க விடுங்க. இப்போ தேவையான உப்பு, காரம் சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி அரிசி எந்த கிளாஸ்ல அளந்து எடுத்திருக்கீங்களோ அதுக்கு 2 மடங்கு தண்ணி விட்டுருக்கேங்க. நான் இங்கே 1 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் தண்ணி விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க விடலாம். இது கொதிச்ச உடனே நம்ம ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசி இதில் அடுத்ததா சேர்த்துருங்க. இந்த ஸ்டேஜ்ல ஒரு கல் உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. கொஞ்சம் காரமா தெரிஞ்சிச்சு அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேம்ல வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க இந்த மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மறுபடியும் கிளறி விடலாம். இப்போ சாப்பாடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 60 ல இருந்து 70% தான் வெந்திருக்கும். ரொம்ப கிளறாதீங்க, சாப்பாடு உடஞ்சிரும். இப்போ மூடி வச்சு மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல வேக விடுங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 நிமிஷமா இப்போ நம்மளோட பாஸ்மதி அரிசி வெந்துட்டு இருக்கு. இது நீங்கள் ப்ரெஷர் குக்கர்ல செய்றீங்க அப்படின்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி 2 விசில்ல ஆஃப் பண்ணிருங்க. ப்ரெஷர் ஃபுல்லாக போகிறதுக்குள்ளேயே ஓப்பன் பண்ணிருங்க, இல்லாட்டினா சாப்பாடு உங்களுக்கு குழஞ்சிரும். லைட்டாக இப்போ கிளறி விட்டு இதை இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். உடனே சர்வ் பண்ணாமல் ஒரு 15 to 20 மினிட்ஸ் இந்த சூட்டில் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து நம்ம இதை சர்வ் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்மளோட உருளைக்கிழங்கு குஷ்கா சூப்பராக தயாராகிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்பினீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த குஷ்காக்கு ஒரு டிஃப்ரெண்டான சைட் டிஷ் ரெசிபி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதில் இன்னைக்கு நம்ம ஸ்வீட் கார்ன் அப்புறம் முட்டை போட்டு ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு கடுகு, ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனதை சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 ல இருந்து 3 பூண்டு இடிச்சது, 2 தக்காளி சேர்த்துட்டு அதையும் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி எந்தளவு வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நான் இங்கே கலந்தத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கலந்தத்தூள் இல்லைன்னா வெறும் மிளகாத்தூள் அப்புறம் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் இதில் நான் சேர்த்துருக்கேன். முட்டை அவிக்கிற மாதிரியே நீங்கள் ஸ்வீட் கார்னை உரிச்சிட்டு அவிச்சு இந்த மாதிரி எடுத்து இது கிரேவியில் சேர்த்துக்கோங்க. எக் போர்ஷன் இதில் நம்மளுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எக் போட்டால் இதில் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வெறும் இந்த ஸ்வீட் கார்னை மட்டுமே போட்டு கிரேவி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விடலாம். ஒரு 3 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா பாருங்க இப்போ நம்ம அவிச்சு எடுத்து வச்சிருக்கிற முட்டையை ஒரு பாதியாக அந்த மாதிரி கட் பண்ணிட்டு அடுத்தது அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவியோட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்க அப்படின்னா நம்மளோட உருளைக்கிழங்கு குஷ்காக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தயாராகிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி லஞ்ச் கோம்போ ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்க.
இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்தவங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.